லட்சக்கணக்கான சித்தர்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த உலக பிரபஞ்சத்துக்கு கனெக்டட் ஆனவங்க 18 பேர் தான். அதனால தான் 18 சித்தர்கள்னு பேர். அந்த 18 சித்தர்களில் யாரோ ஒருத்தர் அசுபதி நட்சத்திரத்தை இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் இப்படித்தான் வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்லி ஆதி காலத்தில் சாஸ்திரப்படி எழுதுனதுனால அதன்படி ஆர்டராக இன்றைக்கி இந்த திசையை கண்டுபிடிச்சது சித்தர்கள் தான். அந்த புத்தியை கண்டுபிடிச்சது சித்தர்கள் தான். இந்த திசைகளுக்கெல்லாம் வருஷம் போட்டது அவங்க தானே போட்டிருப்பாங்க. 120 வருஷம் ஒரு மனிதனுக்கு ஆயுள் வேணும்னு சொல்லி இது யார் இதை கண்டுபிடிச்சி? இப்போ பெரிய மிராக்கள் இல்லைங்களா? நீங்கள் 120 வருஷம் வரும்போது உடம்பு மெலிஞ்சு தடி ஊனிடுறாரு இல்லைங்க. அப்போது அந்த காலத்திலேயே ஆதி காலத்திலேயே தடி ஊன்றது எந்த உடம்பு வந்து எவ்வளவு நாள் இந்த ரத்தம் வந்து நம்மளுக்கு பிடிப்பில் நிற்கும். தாயுடைய கர்ப்பத்திலேருந்து தொப்புள் கொடி அறுக்கும்போது குழந்தை சக்தி, அதுக்கப்புறம் மனித சக்தி, அதுக்கப்புறம் ஞான சக்தி, அதுக்கப்புறம் இந்த மோட்ச சக்தி, இது வரைக்கும் வரும்போது கரெக்டாக பார்த்தா 120 வருஷத்துக்கு தான் இந்த உடம்பு கெப்பாசிட்டி தாங்கும். இந்த 120 வருஷத்தை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அந்த காலத்தில் சூரியன் திசை 6 வருஷம், சந்திரன் திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குரு திசை 16 வருஷம், சனி 19 வருஷம், சனி 19 வருஷம், புதன் 17 வருஷம், கேது 7 வருஷம், சுக்கிரன் 20 வருஷம்.